புரிதல் கற்போம் வலையொலி தடத்தைக்கான வந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1 இருக்கக்கூடிய 7வது சம் பார்க்க போறோம். A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம், B என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க. ஏக்குரிய கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயல் எண்கள் எதிலிருந்து ஆரம்பிக்கும், 1லிருந்து ஆரம்பிக்கும். அங்கே 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னு கொடுத்துருக்கனால 8 வரைக்கும் எழுதியிருக்கோம். 8ஐ விட குறைவான இயல் எண்கள்னு சொல்லியிருக்கனால 7 வரைக்கும் எடுத்துக்கலாம். 1லிருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் ஏக்குரிய கணங்களாக எடுத்துக்கலாம். அதை எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 இதுதான் ஏக்குரிய கணம். பிக்குரிய கணம் என்ன கொடுத்துருக்காங்க, 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1லிருந்து 8 வரைக்கும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதில் இருக்கக்கூடிய பகா எண்கள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பகா எண்கள் அப்படின்னா என்ன, முன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படணும், வேறு நம்பர்ஸால் வகுப்படக்கூடாது. அதைத்தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா 1 வந்துட்டு 2லையுமே எடுத்துக்க மாட்டோம், பகு எண்லையும் எடுத்துக்க மாட்டோம், பகா எண்லையும் எடுத்துக்க மாட்டோம், அதை எடுத்துக்க கூடாது. 2 பார்த்தோம் அப்படின்னா அது 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படும், வேறு நம்பர்ஸால் வகுப்படாது. அதனால் 2 எடுத்துக்கலாம். 3 அதே போல் தான், 1ஆலையும் அதே நம்பராலையும் தான் வகுப்படும். 4 பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் வகுப்படும், அப்போ அதை எடுத்துக்கக்கூடாது, அது பகு எண். 5 பார்த்தோன்னா 1ஆலையும் அதே நம்பராலையும் தான் வகுப்படும், வேறு எந்த நம்பராலையும் வகுப்படாது, அப்போ அதையும் எடுத்துக்கலாம். 6ங்கிறது 3ஆலையும் வகுப்படும், 2ஆலையும் வகுப்படும், அதை எடுத்துக்கக்கூடாது. 7ங்கிறது 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படும், அப்போது 7 எடுத்துக்கலாம். 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம் தானே கொடுத்துருக்காங்க, அதனால 8ஐயும் எடுத்துக்கக்கூடாது. குறிய கணம் என்னன்னு பார்த்தோன்னா 2 3 5 7 அவ்வளவுதான். சீக்குரிய கணம் அடுத்து என்னன்னு பார்க்கலாம். சீக்குரிய கணம் என்ன கொடுத்துருக்காங்க, சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். இரட்டைப்படை அப்படின்னா என்ன, இரட்டைப்படை எண்கள்னா 2 4 6 8 இப்படி 2இன் மடங்குகளாக போய்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இரட்டைப்படை பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எழுதியிருக்கக்கூடியது இரட்டைப்படை எண்கள். இதில் பகா எண்கள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பகா எண்கள்னா என்ன சொன்னோம், 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் வகுப்படணும், வேறு எந்த நம்பர்ஸாலையும் வகுப்படக்கூடாது. அப்போது 2 1ஆலையும் வகுப்படும், அதே நம்பராலையும் வகுப்படும், வேறு நம்பர்ஸால் வகுப்படாது, அதை எடுத்துக்கலாம். இப்போது 2இன் மடங்குகளான இந்த நம்பர் எல்லாம் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படக்கூடியதாக தான் இருக்கும். 4 பார்த்திங்கன்னா 2ஆல் வகுப்படும், 6 2ஆல் வகுப்படும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த நம்பர்ஸுமே வராது, ஏன்னா இது 2இன் மடங்குகள். அப்போது சீக்குரிய கணம் 2. இப்போது 3 கணத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, A வெட்டு B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C வெட்டு B கிராஸ் Cன்னு கொடுத்துருக்காங்க. சரி பார்க்க சொல்லியிருக்காங்க, அதனால் ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை எடுத்துக்கலாம். இடது பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, A வெட்டு B கிராஸ் C கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கலாம். A வெட்டு B, ஏக்குரிய கணம் 1 2 3 4 5 6 7. இடையில இருக்கக்கூடிய வெட்டு எழுதிக்கலாம். பிக்குரிய கணம் 2 3 5 7. இப்போ வெட்டு அப்படின்னா 2க்கும் பொதுவான நம்பர்ஸை தான் எடுத்து எழுதுவோம். 2க்கும் பொதுவான நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 இருக்குது, 2லையுமே 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அப்போது A வெட்டு B 2 3 5 7. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது A வெட்டு B மட்டும்தான். நமக்கு இருக்கக்கூடிய இடது பக்கம் A வெட்டு B கிராஸ் C. நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய A வெட்டு B 2 3 5 7. இடையில இருக்கக்கூடிய கிராஸ் எழுதிக்கலாம். சீக்குரிய கணம் 2. இதை கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதிக்கலாம். இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடியது 2, 2 3, 2
அடுத்து 5,2 7,2. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இடது பக்கம். அதனால் இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வலது பக்கம் கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கத்தை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு A × C கண்டுபிடிச்சிக்கலாம். ஏக்குரிய கணம் 1 2 3 4 7 வரைக்கும் எழுதிக்கலாம். இடையில் இருக்கக்கூடிய கிராஸ் சீக்குரிய கணம் 2. இப்பையும் கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதுனா அப்போது 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2. கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது A × C. அடுத்து B × C கண்டுபிடிச்சிக்கலாம். Bக்குரிய கணம் 2 3 5 7. இடையில் இருக்கக்கூடிய கிராஸ் எழுதிக்கலாம். சீக்குரிய கணம் 2. இது ரெண்டையும் கார்ட்டீசியன் பெருக்கல் படி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2,2 3,2 5,2 7,2. கடைசியாக கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது B × C. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம் என்னென்னா A × C வெட்டு B × C. நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ரெண்டுக்கும் பொதுவான நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போது A × C இங்கே இருக்குது, B × C இங்கே இருக்குது. இதுலேயுமே பொதுவான நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1,2 இங்கே இல்லை, 2,2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, 3,2 இருக்குது, 4,2 இல்லை, 5,2 இருக்குது, 6,2 இல்லை, 7,2 இருக்குது. அப்போது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுத போகிறோம். 2,2 3,2 இதுவாக இருக்கக்கூடியதை ஒரு முறை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். அடுத்து 7,2. அவ்வளவுதான். கணத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வலது பக்கம். அதனால் இதை சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் சமமாக இருக்கா அப்படின்னு. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இடது பக்கம் இதுதான். இங்கே பாருங்கள், 2,2 இங்கேயும் 2,2 இருக்குது, 3,2 5,2 7,2. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கலாம். சமன்பாடு 1 மற்றும் 2இலிருந்து A வெட்டு B × C = A × C வெட்டு B × C என்பது சரிபார்க்கப்பட்டது. அவ்வளவுதான். இதோட இந்த சம் முடிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.